விஜய் ஏஆர் முருகதாஸ் இணையும் படத்தோட பட்ஜெட் 100 கோடி தாண்டறதால லைகா நிறுவனம் பின்வாங்கியிருக்காங்க. இந்த நிலையில சன் பிக்சர்ஸ் நிறுவனம் விஜய் படத்தை தயாரிக்க முன் வந்திருக்கு. விஜயோட 62வது படத்தை ஏஆர் முருகதாஸ் இயக்க இருக்காரு. விஜய் ஏஆர் முருகதாஸ் கூட்டணி ஏற்கனவே 2 வெற்றி படங்களை கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. கத்தி படத்தை லைகா நிறுவனம் தயாரிச்சாங்க. இதையடுத்து இப்போ விஜய் ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில் உருவாக இருக்கும் அடுத்த படத்தோட பட்ஜெட் 100 கோடியா. இந்த படத்தை தயாரிக்க இருந்த லைகா நிறுவனம் பட்ஜெட் 100 கோடி அப்படிங்கறதால விலகிக்கிட்டாங்க. விஜய் படம் 100 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. இருந்தும் ஏன் லைகா நிறுவனம் பின்வாங்குச்சு அப்படிங்கிறது குறித்து எந்த தகவலும் இல்லை. இந்த நிலையில சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க முன் வந்திருக்காங்க. விஜய் நடிச்ச வேட்டைக்காரன், சுறா ஆகிய படங்களை சன் பிக்சர்ஸ் வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. இப்போ விஜய் படத்தை நேரடியாக தயாரிக்க இருக்காங்க சன் பிக்சர்ஸ். இளைய தளபதி விஜய் நடிப்பில் அட்லி இயக்கிட்டு வரும் தளபதி 61 படத்தோட படப்பிடிப்பு கிட்டத்தட்ட 50% முடிஞ்சிட்டதாக சொல்லப்படும் நிலையில இப்போ ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் லைகா தயாரிப்புல இந்த படம் வெளியாக இருக்கு. விஜய் 62 படத்தை 2.0 படத்தை விட பிரம்மாண்டமாக தயாரிக்க அந்த படத்தோட படக்குழு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த படம் விஜய்க்கும் ஏஆர் முருகதாஸுக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இளைய தளபதி விஜய் நடிச்ச துப்பாக்கி மற்றும் கத்தி இந்த 2 படங்களுமே விஜய் ரசிகர்களுக்கு மறக்க முடியாத படங்கள். இப்போ 3வதாகவும் இந்த கூட்டணி அமையறத நினைச்சு விஜய் ரசிகர்கள் பூரிச்சு போயிருக்காங்க. விஜய் முருகதாஸ் கூட்டணியில் உருவாகும் ஹாட்ரிக் பிளாக் பஸ்டர் படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. என்னை நீங்க தான் தமிழனே ஆக்கிட்டீங்க. நம்ம தமிழ் மக்கள் ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக போயிட்டாங்க? வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது 4-5 வார்த்தை நான் பேசினாலே அது ஒரு பெரிய சர்ச்சையாகுது, வாத விவாதம் ஆகுது. போர் வரும்போது பார்த்துப்போம். ஆண்டவர்